வெல்கம் டு ஷார்ட்ரா சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஐஆர்னா வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. இது வந்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எங்க பார்க்கணும்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பார்த்தோம்னா கோருக்கும் வைண்டிங்க்கும் அப்படி வந்து செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டு வைண்டிங் ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ரெண்டு வைண்டிங்களுக்கு இடையே வந்து செக் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஐஆர் டெஸ்ட். இதுதான் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி தான் நமக்கு என்னைக்குமே முக்கியம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிஎன்எஜிஸ் ஆயிருக்கா, ஏன்னா டிஎன்எஜிஸ் ஆகணும்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்பவுமே வந்து பார்த்தோம்னா தப்பா தான் காட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணனாலே டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா ஐசோலேஷன் பண்ணிருக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை வந்து பார்த்தோம்னா ஐசோலேஷன் பண்ணிருக்கணும். ரெண்டாவது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஏன்னா அதுல இருக்கிற வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கூல் ஆகிட்டா தான் கரெக்டாக நார்மல் வேல்யூ காட்டும் கரெக்டா. அப்படி இல்லை ஆஃப் பண்ண உடனே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் இருக்கும், சம்திங் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வேல்யூ வந்து எப்பயுமே தப்பாக தான் காட்டும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பவர் சப்ளை ஆஃப் பண்ணணும், அப்புறமா தான் அதில் இருக்கிற எனர்ஜிஸ் வந்து பார்த்தோன்னா டிஎன்எஜிஸ் அதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி ஆன பிறகு தான் நீங்கள் வந்து டெஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். ஓகேங்களா, ரெண்டாவது டெஸ்ட் ப்ரொசீஜர். டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவைன்னு பார்த்தோன்னா மெக்கர். நம்மளுக்கு தேவைப்பட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோன்னா மெக்கர். இதுவும் கேட்பாங்க கொஸ்டின்ல, என்ன பர்பஸ், என்ன எதுக்காக யூஸ் பண்றீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க, என்ன கம்பெனி, என்ன மேக்லாம் கேட்பாங்க. அதை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து மெக்கர் யூஸ் பண்றோம். இந்த மெக்கர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது டிரான்ஸ்ஃபார்மரோட ஹெச்வி சைட்ல. இப்போ சொன்னால ஒன்னு கோருக்கும் வைண்டிங் வைண்டிங். ஓகேங்களா, இப்போ ரெண்டு ஹெச்வி சைட்னா ஆர் ஒய் பி இருக்கும். ஆருக்கும் ஒய்க்கும், ஒய்க்கும் பிக்கும், பிக்கும் ஆருக்கும் இந்த மாதிரி செக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கனெக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். 500 வோல்ட் 1000 வோல்ட் டிசி சப்ளை அப்ளை பண்ணணும். நீங்க கொஸ்டின் கேட்கலாம், ஏன் ஏசி சப்ளை வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் டிசி சப்ளைனா, டிசி சப்ளை வந்து பார்த்தோன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்காது. ஆனால் ஏசியில் வந்து அப்படி இல்லை, இந்த மாதிரி விட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போகும்போது ப்ளஸ்ஸாக வரும், இது வந்து மைனஸாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஃபிளக்சுவேஷன் வரதுனால ரீடிங் வந்து தப்பாக தான் காட்டும். ஸோ டிசின்றது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபிளக்சுவேஷன் இருக்காது. அதனால தான் நம்ம டிசி சப்ளை யூஸ் பண்ணுறோம். அந்த டிசி சப்ளை கூட வந்து பார்த்தோன்னா ஹெச்பி சைடில் வந்து பார்த்தோன்னா 500 வோல்ட் 1000 வோல்ட் வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி டெஸ்ட் இங்க வந்து டெஸ்ட் பட்டன் இருக்கும். வோல்டேஜ் அப்ளை பண்ணி பிறகு அந்த கனெக்ஷன் செக் பண்ணி பிறகு நீங்க டெஸ்ட்னு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா போதும். ஹெச்பி சைட்ல 1 மினிட் வந்து வெயிட் பண்ணாது. எவ்வளவு நேரம்னு பார்த்தோம்னா 1 மினிட் செக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அந்த ஒரு ரீடிங் எடுத்துக்கோங்க. அது இப்போ RYB பிஆர். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா 1 மினிட் வேல்யூ 3 எழுதணும். 15 16 15 இப்படி தான். ஓகே, 1 2 மேல கீழே இருந்தா பிரச்சனை இல்லை. இதே 15 20 17 அந்த மாதிரி தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, அப்படின்னா ப்ராப்ளமா இருக்குன்னா ஒன்று மாய்ஸ்சர் இஷ்யூவா இருக்கும், இல்லை டெம்பரேச்சர் ப்ராப்ளமா இருக்கும், இல்லைன்னா இந்த சொன்னீங்க பார்த்தீங்களா டிஎன்எஜிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கரெக்டான டெம்பரேச்சர்ல கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 20 டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அக்செப்டபிள் ரேஞ்ச் நீங்க எடுக்கிற இது. நெக்ஸ்ட் பிஐ வேல்யூன்னு சொல்லிட்டு போலரைசேஷன் இண்டக்ஷன் சொல்லிட்டு பிஐனா இந்த டெஸ்ட் கண்டிப்பா கேட்பாங்க. இது வந்து பார்த்தா 10 மினிட்ஸ் இருக்கணும். நீங்க வந்து 10 மினிட்ஸ் இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. 1 மினிட்கான வேல்யூ ஒன்று எடுத்துருப்பீங்களா, அந்த வேல்யூல இன்ட்டு 10 பேர்னா முடிஞ்சு போச்சு. 10 அந்த வர வேல்யூ வந்து பார்த்தா பிஐ வேல்யூ. இது வந்து பார்த்தா ஒரு அக்செப்டபிள் ரேஞ்ச் கூட தான் இருக்கணும். இந்த ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் டிரான்ஸ்ஃபார்மரோட வந்து சைஸை பொறுத்து இருக்கும். சைஸை பொறுத்து வந்து பார்த்தோன்னா அக்செப்டபிள் ரேஞ்ச் வந்து மாறும். ஓகேங்களா, இல்ல உங்களுக்கு வந்து அக்செப்டபிள் ரேஞ்ச் தப்பா காட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சர் இஷ்யூவா இருக்கலாம், இல்ல வேற எதனா கண்டென்ட் பிரச்சனையா இருக்கலாம். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகேங்களா, இதனால வந்து பார்த்தோன்னா அப்படி இல்லை பழைய ரேஞ்சோட நீங்க வந்து கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்பேர் த ஓல்டு ரீடிங். ஓகேங்களா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ இருக்கும் கரெக்டுங்களா, ஐஆர் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. இதுக்கு அப்புறமா வந்து ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர் கழிச்சு நீங்க ஒரு ரீடிங் எடுத்திருப்பீங்க. அதை வந்து செக் பண்ணுங்க எப்படி இருக்கு. ஆனால் மூணாவது ஏஜிங் இஷ்யூ இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இயர்ஸ் ஆக 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 அதுக்கு ஏஜிங் இஷ்யூ இருக்கும். ஸோ இன்சுலேஷன் வீக் ஆகும், இல்லை லூஸ் கனெக்ஷன் ஆகும். ஸோ சம்திங் மாஸ்டர் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தா நீங்கள் ரீடிங்ஸை கம்பேர் பண்ணி அவங்க ஓல்டு ரீடிங்கோட ஸோ அந்த ரீடிங்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பத்திரமா வச்சுக்கணும். அந்த ரீடிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி அந்த ரீடிங்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். இல்லை தப்பாக இருக்குதுன்னா ஒன்று லூஸ் கனெக்ஷன் சொன்ன மாதிரி, இல்லை மாய்ஸ்சர் வந்துருக்கலாம், அப்படி இல்லை வேற எதனா இஷ்யூஸ் ஆகிருக்கலாம். அது வந்து நீங்கள் இறங்கி செக் பண்ணி ஆகணும். இல்லை 3 சேமா வரலன்னா நீங்கள் அப்போவே வந்து அதை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன விஷயமோ நீங்கள் பார்த்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 2 டெஸ்ட் இருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ரெகுலர் டெஸ்ட். ஓகேங்களா, இது வந்து 2 இருக்கு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, எதுனா என்விரான்மெண்டல்னா வந்து பார்த்தோம்னா நம்ம வெளியில வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிற இஷ்யூஸ் என்னென்னது, ஹியூமிடிட்டி ஈரப்பதம். நைட்ல விட்டீங்கன்னா அது மாய்ஸ்சர் ஆகி நம்மளுக்கு அந்த உள்ள அந்த நைட்டு ஃபுல்லா கூலிங்கா இருக்கிறதுனால
ஹியூமிடிட்டி இஷ்யூஸ் வரும், நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வெயில் இருக்குதான வரும், நெக்ஸ்ட் பொல்யூஷன்ஸ் டஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ல போகிறதுனால இது வந்து பார்த்தோன்னா ஒரு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அஃபெக்ட் செய்யும். ஓகேங்களா, அதாவது என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த 3 இஷ்யூஸ் இருக்கு. இந்த 3 நாள் அந்த 3 நாளுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான். இதுவும் வந்து பார்க்கணும், இதனால கூட இஷ்யூஸ் நடக்கும். ஸோ கரெக்டான டெம்பரேச்சர்ல இருக்க நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சர்ல வைக்கணும், கரெக்டான ஹியூமிடிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணணும், பொல்யூஷன்ஸ் டஸ்ட் அதெல்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெகுலர் டெஸ்ட். ஐஆர் டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரெகுலர் டெஸ்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா ஏன் அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மரோட ஹெல்த் நம்மளுடைய எப்படி இப்போ நம்மளுடைய ஹெல்த் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செக்அப் பண்ணுற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரெகுலர் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐஆர் டெஸ்ட் தான். ஓகேங்களா, இந்த ஐஆர் டெஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தா இந்த பொட்டன்ஷியல் இஷ்யூ எதனா இருந்தால் கூட கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இதில் இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ் இருக்கு, இதில் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த பொட்டன்ஷியல் டெஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் டெஸ்ட்டில் காட்டி கொடுத்துரும். இதுதான் வந்து ஐஆர் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நல்லா வைண்டிங் வந்து பார்த்தா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்குதா, இல்லை ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டெம்பரேச்சர் இஷ்யூ இருக்கா. ஸோ இந்த ஐஆர் டெஸ்ட் எடுத்தாலே டிரான்ஸ்ஃபார்மரோட மொத்த இதுவுமே தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.